Dear students, good morning. Non-finite verbs பார்த்துருக்கோம். level 4ல non-finite verbs பார்த்துருக்கோம். போர்டு கிளீனாக தெரியுதா பாருங்க. சரி, level 4 வீடியோஸ் non-finite verbs பார்த்துருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேஜ் நம்பர் 10, 11 எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேஜ் நம்பர் 10, 11 எடுத்துக்கோங்க. நான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றதுக்கு காரணம் நம்மள்ட்ட ஃபீஸ் கட்டி கிராமர் கற்றுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறோம். அவங்களுக்கு ஒர்க் ஷீட் கொடுக்குறோம், ஒர்க்கு கொடுக்குறோம். அவங்க கிராமர் சாப்டர்ஸ்லாம் பார்த்து யூடியூப் கிளாஸஸ்லாம் பார்த்து அதில் நேரில் கிளாஸ்க்கு வந்து புரிஞ்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சென்டென்ஸ் படித்து காட்டுறவங்க ஒர்க் ஷீட்லேருந்து கரெக்ஷன் சொல்கிறோம். அதனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரும் எங்கிட்ட ஃபீஸ் கட்டி ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்து எந்த கட்டாயமும் கிடையாது. இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு சாப்பிட புரியும். சரி, பேஜ் நம்பர் 10 and 11. போன சாப்டர் மாதிரியே தான் இருப்பதற்கு இருந்ததற்கு. அப்ப என்ன சார் வித்தியாசம் போன சாப்டருக்கு இந்த சாப்டருக்கு? போன சாப்டர்ல சப்ஜெக்ட் வேற கிடையாது, ரெண்டு சென்டென்ஸ்க்கு ஒரே சப்ஜெக்டா இருக்கும். இந்த சாப்டர்ல ரெண்டு சென்டென்ஸ்க்கு வெவ்வேறு சப்ஜெக்டா இருக்கும். ரெண்டு சென்டென்ஸ்க்கு வெவ்வேறு சப்ஜெக்ட் இருந்தா இப்படி சென்டென்ஸ் எழுதுறது அப்படின்னு பார்க்கணும். அதுல இருப்பதற்கு அப்படின்ற அர்த்தத்துல சென்டென்ஸ், இருந்ததற்கு அப்படின்ற அர்த்தத்தில் சென்டென்ஸ் பார்க்கணும். நீர்நிலைகள் அனைத்தும் நீரின்றி இருப்பதற்கு பருவமழை பொய்த்தது ஒரு காரணம். வருவது ஒரு காரணமாக இருக்கிறது. எது ஒரு காரணமாக இருக்கிறது? பருவமழை பொய்த்தது. அதுதான் சப்ஜெக்ட். பருவமழை பொய்த்ததுன்றது ஒரு சப்ஜெக்ட், அதுதான் சப்ஜெக்ட். அப்ப சப்ஜெக்டை முதல்ல போடணும். The failure of monsoon, monsoon பருவமழை. The failure of monsoon subject போட்டோன்னே ஒரு காரணமாக இருக்கிறது. is a reason. காரணம்ன்றது noun. noun complementல sentence முடிஞ்சதுன்னா be verb இருந்ததுன்னா தமிழ்ல be verb இருத்தல்னு போடுறது இல்லை. present tense நிறைய தடவை சொல்லிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. The failure of monsoon is a reason for all the water bodies. ரெண்டு சென்டென்ஸ் வெவ்வேறு சப்ஜெக்டா இருந்ததுன்னா சப்ஜெக்ட் போட்டு அப்பாசல் போட்டு எஸ் போடணும். இதில் வாட்டர் பாடிஸ்ன்றது ப்ளூரல். ஸோ எஸ்ஸில் முடிஞ்சிருக்கு ஏற்கனவே. ஸோ எஸ்ஸுக்கு வெளியில் அப்பாசல் மட்டும் போட்டு விட்டா போதும், இன்னொரு எஸ் போடக்கூடாது. ஃபார் ஆல் த வாட்டர் பாடிஸ் டு பி வித்தவுட் வாட்டர், இருப்பதற்கு. அல்லது ஃபார் ஆல் த வாட்டர் பாடிஸ் ஹேவிங் பீன் வித்தவுட் வாட்டர், உங்க இஷ்டம். புரியுதா? ஃபார் ஹேவிங் பீன் இருக்கு, இந்த ஃபார் இங்கே வந்து அதனால for all the water bodies having been without water. இருப்பதற்கு பார்த்தோம் இல்லையா? இப்ப இருந்ததற்கு அர்த்தத்துல பார்க்கலாம், வெவ்வேறு சப்ஜெக்ட். இதே மாதிரி தன்னுடைய நெருங்கிய உறவினர்களிடமிருந்து விலகி இருந்ததற்கு ஆர்த்தியை அவர்கள் கடிந்து கொண்டனர். சப்ஜெக்ட் எது? வர்ப பார்த்து யார் அல்லது எதுவும் கேட்கும். யார் கடிந்து கொண்டனர்? அவர்கள் கடிந்து கொண்டனர். கேட்டுக்கிறீங்களா? அவர்கள் கடிந்து கொண்டனர். இந்த அவர்கள் தான் சப்ஜெக்ட். இந்த அவர்கள்ன்றது யாரு? ஆர்த்தியுடைய நெருங்கிய உறவினர்கள். ஸோ அவர்கள்ன்றது ப்ரொனவுன். ப்ரொனவுன் வரணும்னா சென்டென்ஸ்ல முதல்ல நவுன் வந்திருக்கணும் அல்லது ப்ராப்பர் நவுன் வந்திருக்கணும். அப்பதான் ப்ராப்பர் நவுனை பேஸ் பண்ணி தான் அல்லது நவுனை பேஸ் பண்ணி தான் ப்ரொனவுன் போட முடியும். அப்ப அவர்கள் இருக்கிறது, இந்த அவர்கள் எதை குறிக்கிறது? ஆர்த்தியுடைய உறவினர்களை குறிக்கிறது. அப்ப அதுதான் சப்ஜெக்ட். ஆர்த்தியுடைய உறவினர்கள் அவளை கடிந்து கொண்டனர். ஆர்த்திஸ் ரிலேட்டிவ்ஸ் ரிபியூக்ட் ஆர்த்தி. ஆர்த்தியினுடைய உறவினர்கள் அவளைன்றது ஆர்த்தியை குறிக்கிறது. அவளை கடிந்து கொண்டனர். ஆர்த்திஸ் ரிலேட்டிவ்ஸ் ரிபியூக்ட் ஆர்த்தி. ரெண்டு சென்டென்ஸ்க்கு வெவ்வேறு சப்ஜெக்ட். கடிந்து கொண்டது யாரு? ஆர்த்தியுடைய உறவினர்கள். யாரு தன்னுடைய நெருங்கிய உறவினர் விலகி இருந்தது? ஆர்த்தி. அப்ப ரெண்டு சென்டென்ஸ் வெவ்வேறு சப்ஜெக்ட்ன்றதுனால பார் போட்டு இந்த ஹர், ஹர்ன்றது அவளுடைய, ஆர்த்தின்ற சப்ஜெக்ட் போட்டு அப்பாசிட்டி போட்டு எஸ். ஆர்த்திக்கு ப்ரொனவுன் என்ன? ஷீ. ஷீக்கு அப்பாசிட்டி போட்டு எஸ் போட்டா அவளோட அப்பாசிட்டி எஸ், அவளுடைய. அவளுடைய இங்கிலீஷ்ல ஹர். ஃபார் ஹர் இருப்பதற்கு டு பி அல்லது ஃபார் பீயிங் இங்க போட்டிருக்கோம். இருந்ததற்கு டு ஹேவ் பீன் அல்லது ஃபார் ஹேவிங் பீன். அப்போ ஆர்த்திஸ் ரிலேட்டிவ்ஸ் ரிபியூக்ட் ஆர்த்தி for
had apostrophe போட்டு s, she apostrophe போட்டு s போட்டா had. For her to have been refrained from them, அவர்களிடமிருந்து விலகி இருந்ததற்கு, அல்லது for her having been refrained from them. the for இங்க இருக்கு இல்லையா, அதனால இங்க நாட்டிங் for கிடையாது. புரிஞ்சா சென்டென்ஸ்? தன்னுடைய நெருங்கிய உறவினரிடமிருந்து விலகி இருந்ததற்கு, இருந்ததற்கு to have been அல்லது for having been. நீர்நிலைகள் அனைத்தும் நீரின்றி இருப்பதற்கு, இருப்பதற்கு to be அல்லது for being. புரியுதா? So we can write so many sentences according to your creativity. நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்மளால நிறைய சென்டென்ஸ் யூகிக்க முடியும், எழுத முடியும், பேச முடியாம செய்யலாம். provided we must be very very strong with non-final verbs. அதனால ஒரு சாப்டரா பார்த்துட்டோம். புரியுதா? சரி, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ல as usual வீடியோ பார்த்துட்டு வர முடியாதவங்க, நேரில் வர முடியாத ஸ்டூடெண்ட்ஸ்ல வீடியோ பார்த்துட்டு ஒர்க் ஷீட் அடிச்சிருக்கோம், ஒர்க் புக் கொடுத்துருக்கோம், அதில் இருக்க சென்டென்ஸ் ஆன்சர் எழுதிட்டு பேஜ் நம்பர் 10 and 11 எழுதிட்டு படிச்சு காட்டுங்க. கரெக்ஷன் இருந்தால் சொல்கிறோம், டோன்ட் வரி. ஆஸ் யூஷுவல் லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 வீடியோஸ் மாதிரி ஃபோனில் படிங்க, சென்டென்ஸ் கரெக்ஷன் சொல்கிறேன். புரியுதா? ரைட், நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாமா? குட் நைட்.